சார் வணக்கம் சார். இப்போ நம்ம நிற்கிற இடம் சார் காரியாபட்டியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் சார். அதாவது காரியாபட்டியிலேருந்து ஏமுக்குளம் ரோடு, நரிக்குடி ரோடு 2 ரோடு இருக்குது. காரியாபட்டியிலேருந்து நரிக்குடி ரோட்டில் நரிக்குடி பஸ் ரோட்டில் உள்ளே வந்தால் ஒரு 3 கிலோமீட்டரு. அதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 3வது கிலோமீட்டரில் பார்ப்பனம் வில்லேஜ் இருக்குது. அதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் மொத்தம் காரியாபட்டியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் சார் இந்த இடம். கரெக்டாக வந்து உங்களுக்கு 50 சென்ட் 7 லட்சம் சார். ஒரு ஏக்கராக எடுத்திங்கன்னா 12 லட்சம் சார். 50 சென்டாக இப்போ 4 பிளாட் 2 ஏக்கர் 4 பிளாட்டாக பிரிச்சுருக்கோம் சார். 50 சென்ட் 7 லட்சம் சார். இந்த மொதல் கல், அடுத்த 2வது கல், அது 3வது கல், இது 4வது கல் சார். இப்போ இந்த ரோடு வந்து பொது ரோடு 20 அடி ரோடு கொடுத்துருக்கோம். 10 அடி ரோட்டு காசு, இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு 10 அடி ரோட்டு காசு, இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு 10 அடி ரோட்டு காசு. ஸோ இந்த 4 சென்ட், இந்த 4 கல் ஒரு பிளாட்டு 50 சென்ட். அதே மாதிரி இந்த பக்கம் சார் 1வது கல், 2வது கல், 3வது கல், 4வது கல், இது ஒரு 50 சென்ட் சார். ஓகேங்களா சார். இதே மாதிரி அந்த பக்கம் சார், இது பொது ரோட்டில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். பொது ரோடு, செம்மண் கிராவல் அடிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி அங்கிட்டு ஒரு 50 சென்ட், லெஃப்ட்டில் ஒரு 50 சென்ட், ரைட்டில் ஒரு 50 சென்ட் சார். மொத்தம் 2 ஏக்கரு. இது ஆக்சுவலாக 6 ஏக்கர் சார். மொத்தம் இந்த 2 ஏக்கர் மட்டும் ஃபஸ்ட்டு கிரைம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு 2 ஏக்கர் இருக்குது. அதே மாதிரி இடது பக்கம் ஒரு 2 ஏக்கர் இருக்குது. இப்போ இந்த 2 ஏக்கருக்கு முன்னாடி வந்து பிளாட்ஸ் இருக்குது சார். அது வந்து மாதம் 30,000 வீதம் 50 மாதம், 3000 வீதம் 50 மாதம், ஒரு சென்ட் 30,000, 5 சென்ட் 1.5 லட்சம் சார். அது வந்து இஎம்ஐ பிளாட்ஸ் ஓடிட்டு இருக்குது. முன்னாடி 30,000 மேனிக்க சென்ட். நடுவில் இன்னும் 2 ஏக்கர் சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது 2 ஏக்கர் சுத்தம் பண்ணியிருக்கோம் சார். ஓரளவு சுத்தம் பண்ணியிருக்கோம். இன்னொரு ரவுண்டு டோசர் ஓட்டணும். ஃபுல்லாக ஜேசிபி விட்டு பிடுங்கி விட்டு, இந்த மாதிரி கருவழியாக தான் இருந்தது. ஃபுல்லாக ஜேசிபி விட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்து டோசர் ஓட்டியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஓட்ட வேண்டியிருக்கு சார். ஓகே சார். இந்த 4 கல் 50 சென்ட் சார். உங்களுக்கு நல்லா பெரிய சைட்டாக கிடைக்கும், ஓரளவுக்கு கிடைக்கும். நல்லா உங்களுக்கு ரோட்டுக்கு 10 அடி போகும் சார். இந்த இதில் கரெக்டாக இந்த இடம் காரியாபட்டிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் சார். பஸ் ரோடு தான் சார். பஸ் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் தான் உங்களுக்கு. அந்த கருவளை முன்னாடி ஒரு 2 ஏக்கர் தான். அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஏக்கர் பிளாட்டு போட்டிருக்கோம். பிளாட்டுக்கு பின்னாடி அக்ரி லேண்டு. இது ஃபுல்லாக 6 ஏக்கர் அக்ரி லேண்டு இருக்குது. முன்னாடி இஎம்ஐ பிளாட்ஸ் இருக்குது சார். ஓகே சார். இந்த இதுலேருந்து வந்து 2 பக்கமும் ஒரு சின்ன 1/2 கிலோமீட்டரில் ஊர் இருக்குது சார். வைரவன் ஆங்கூர்னு ஒரு காலாபேர ஒரு கோயில் இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் இந்த பக்கம் வலது பக்கம். அதே மாதிரி இந்த பக்கம் போனீங்கன்னா பார்ப்பனம் வில்லேஜ் கரெக்டாக வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். அங்கேருந்து 4 கிலோமீட்டர் தான் காரியாபட்டி பஸ் ஸ்டாண்டு. ஸோ மொத்தம் இங்கேருந்து 6 கிலோமீட்டர் காரியாபட்டி. இந்த பக்கம் மீனாட்சிபுரம் வழியாக வந்தால் மீனாட்சிபுரம் 4 வழிச்சாலை, ஆவியூர் தாண்டி மீனாட்சிபுரம் 4 வழிச்சாலை வழியாக வந்தால் இந்த இடம் 8 கிலோமீட்டரு. இங்கேருந்து திரும்ப சேது இன்ஜினியரிங் காலேஜ் ராமசீதா பாலிடெக்னிக் போனோம்னா ஒரு 6 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. ஓகே சார். மதுரையிலேருந்து 35 கிலோமீட்டர் தான் சார். லோ பட்ஜெட் சார். மதுரையிலேருந்து 35 கிலோமீட்டரில் ஏக்கர் 12 லட்சம், சென்ட் 12,000க்கு எங்கேயுமே இல்லை சார். வடக்கு கிழக்கு மேற்கு எந்த பக்கம் இல்லை சார். தெற்கு பக்கம் மட்டும்தான் விலை கம்மியில் இருக்குது சார். ஓகேங்களா சார். இங்கே பக்கத்தில் கிணறு இருக்குது சார். உங்களுக்கு கிணறு காமிக்கிறேன். தண்ணி வந்து நில மட்டத்துக்கு ஈக்குவலாக இருக்குது தண்ணி. பிரமாதமாக இருக்குது தண்ணி. இந்த 30 வருஷம் முன்னாடி கிணறு தோண்டியிருக்காங்க. நல்லா தண்ணி விவசாயம் பார்த்துருக்காங்க. தண்ணி இப்போ நிறைஞ்சு இருக்குது, நல்லா ஃபுல்லாக இருக்குது. நான் கூட்டிகிட்டு போகிறேன் சார், பார்க்குறேன். ஓகேங்களா சார். வாங்க சார். 2 பிளாட் புக்கிங் ஆயிடுச்சு சார். 2 50 சென்ட், இன்னொரு 2 50 இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் சார். அந்த பக்கம் 2 ஏக்கர் சுத்தம் பண்ணுவோம் ரோட்டு பக்கம். அதே மாதிரி இதுக்கு வலது பக்கமும் 2 ஏக்கர் சுத்தம் பண்ண போகிறோம். அடுத்து மொத்தம் 6 ஏக்கர் போடுறோம் சார். 50 சென்டா. ஓகே சார். ஜோதிராமன் ப்ரமோட்டர்ஸ், மதுரை சார். இந்த கிணத்தை மட்டும் காமிச்சிடுறேன். அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடுறேன் சார். அப்படியே லைன்லேயே வாங்க, பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு பார்த்துறேன். உங்களுக்கு மண் வந்து மேலே வந்து ஒயிட் செம்மண் சார். இந்த இருக்குது பாருங்கள். இது மேலே வந்து லைட் செம்மண், மொட்டை மண்ணுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் செம்மண், லைட் செம்மண். உள்ளே வந்து பழுப்பு சார். இந்த ராம்கோ சிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த மண். உள்ளே வந்து ஒயிட் மண். பாருங்கள் சார், பார்த்தா தெரியும். கீழே வந்து ஒயிட் மண், மேலே செம்மண், கீழே ஒயிட் மண். அது கீழே களிமண் தான் சார். இந்த பாருங்கள் தண்ணி நிற்கிது பாருங்கள். அது கீழே களிமண் தான். நல்லா ஈரப்பதம் நல்லா இருக்குது தண்ணி. மழை பெஞ்ச தண்ணி நிற்கிது. 10 நாள் இப்போ 2 வாரம் ஆச்சு மழை பெஞ்சு. உள்ளே வந்து களிமண் தான் சார். நல்லாயிருக்கு மண். தண்ணி வளம் நல்லாயிருக்கு சார். வாங்க கிணத்துக்கிட்ட போயிடலாம். ஓகே சார். வாங்க சார். ஜோதிராமன் ப்ரமோட்டர்ஸ், மதுரை சார். நல்ல லொக்கேஷன் சார். உங்களுக்கு நீர்வளம் நல்லா இருக்குது சார். நீர்வளம் நல்லாயிருக்கு. இப்போ 1/2 கிலோமீட்டரில் தென்னந்தோப்பு இருக்குது சார். இந்த மண் வந்து தென்னைக்கு உகந்த மண் தான். ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்துட்டாங்க. செம்மண் 20 அடிக்கு ஒரு குழி தோண்டி செம்மண் 2 அடிக்கு செம்மண் நப்பி தென்னை போடலாம் சார். நல்லா வரும். தண்ணியும் செம்மண்ணும் தான் தென்னை வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மண்ணுக்கு தென்னை வரும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 2 ஊர்லேயும் தென்னை இருக்குது சார். தென்னந்தோப்பே இருக்குது 2 ஊர்லேயும். பார்ப்பனம் வில்லேஜ்லேயும் தென்னந்தோப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வைரவன் ஆங்கூர்லேயும் தென்னந்தோப்பு இருக்குது. உங்களுக்கு தண்ணி நல்லா இருக்கிறனால தென்னை வரும். ஸோ நாங்களே கூட குழி தோண்டி கொடுத்துருவோம். நீங்கள் கண்டு வச்சுக்கலாம். ஒரு சோலார் அல்லது போர் போட்டுக்கலாம்.
அல்லது டெம்ப்ரவரியாக ஒரு மினி மோட்டாரை வச்சு சோலார் தான் வேணும். எப்படியும் ஒரு பேட்ரி இருந்தால் உங்களுக்கு தண்ணி இங்கேருந்து கிணத்துலேருந்து இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து விவசாயம் பார்க்கல. 30 வருஷம் முன்னாடி கிணறு தோண்டியிருக்காங்க. இப்போ சும்மா போட்டு வச்சுருக்காங்க. விவசாயம் பார்த்த பூமி. கிணறு அப்போ தோண்டினது 30 வருஷத்துக்கு முன்னாடி தோண்டினது. நல்லாயிருக்கு பிரமாதமாக. இப்போ இதுக்கு சேஃப்டி இல்லாமல் இருந்தது. நாங்கள் தான் அந்த கல் வச்சுருக்கோம். கல்லுண்டி கவுறு கட்டியிருக்கோம் இப்போதைக்கு. பாருங்கள் சார், கிணறு ஒரு அடி இப்போ குறைஞ்சிருக்கு. டிசம்பர் ஜனவரியில் வந்து ஃபுல்லாக இருந்தது தண்ணி. நிலமட்டத்துக்கு ஈக்குவலாக இருக்குது தண்ணி. இது சுவரில் எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. நிலமட்டத்துக்கு ஈக்குவலாக இருக்குது கிணறு. இப்போ ஒரு அடி குறைஞ்சிருக்கு தண்ணி. டிசம்பர் ஜனவரியில் தண்ணி நிரம்பி அந்த பக்கம் போயிருக்கு, அந்த பக்கம் தாண்டி போயிருக்கு. இப்போ இந்த மண் பூரா இந்த கிணத்து மண் தான். இந்த கிணத்து 100 அடி ஆழம் இருக்குது. இந்த இந்த மேடு பூராமே கிணறு தோண்டா எடுத்த மண், உள்ளேருந்து எடுத்த மண்ணுகள். ஓகே சார், தண்ணி வளம் நல்லா இருக்குது. கரெக்டாக பாருங்கள், ஒரு 1 அடி குறைஞ்சிருக்கு தண்ணி. இப்போ வெயில், ஒரு வாரமாக வெயில். ஓகேங்களா சார்? வாங்க சார், ஜோதிராமன் ப்ரமோட்டர்ஸ், மதுரை. தேங்க்யூ.